4 மாடி தனி வீடு ஒன்று மயிலாப்பூரில் என்று ஒருத்தர்களும், சில பேர் டி நகர்ன்றாங்க, மோஸ்ட்லி மயிலாப்பூரில் ஒரு முழு வீடு 4 மாடி வீடு அடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஐடி தனியாக இருக்கும், மற்ற கழகங்கள் போடுறதை எடுக்கிறதுக்கு ஒன்று, அன்னன்னைக்கு என்னென்ன போடணுங்கிறதுக்கு ஒன்று, பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு ஒன்று, 4 மாடி 4 தனியாக வச்சு ஒரு அலுவலகம் ஆல்ரெடி பார்க்கப்பட்டு விட்டது. அதை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற வேலைகள், இன்டீரியர் வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. ஏன்னா மிக தெளிவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மீடியாக்களும் முழுக்க தமிழகத்தின் சூப்பர் முதல்வருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்றைக்கி எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை மறைக்கணும், எதை இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெண் நிறுவனம் தான் டிசைட் பண்ணுது. போலீஸ்கிட்டேருந்து வர தகவலை கூட அவர்கள் தான் லீக் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழக கேஸில் அவங்க சொல்லி தான் பத்திரிகையாளர்கள் அந்த எஃப்ஐஆர் வாங்கினாங்க. ஆனால் பத்திரிகையாளருடைய ஃபோனை பிடுங்கினாங்களே தவிர இவர்களுடைய விசாரணை கூட பண்ணல. ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சு சரி நமக்கு ஒன்று தெரியும்னால் மத்திய அரசு உளவுத்துறை கவர்னருக்கு நான் இப்போ அத்தனையும் போகும். நமக்கு கிடைக்கிறதெல்லாம் லீக்கார் இன்ஃபர்மேஷன் தான். பட் முழு ரிப்போர்ட் வாரம் கவர்னர்கிட்டருந்து ஒரு ரிப்போர்ட்டு உள்துறை அமைச்சருக்கு போகும். ஸோ அத்தனையும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க.